பாருங்க, விபச்சாரம் நான் ஒன்றும் செய்யலைங்க, இச்சையாய் பார்த்த பற்றி அதுதான் விபச்சாரத்துக்கு காரணம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால், உங்களை நீங்கள் நிதானித்துக் கொள்ள வேண்டும். நம்மள பாவம் இல்லை என்று சொன்னால் நம்மளை நாமளே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கும் என்று சொல்லு. அப்போ நமக்குள்ள பாவமானது நிறைய நேரத்தில் கிரியை செய்யும். அப்போ அந்த பாவத்தை நாம் என்ன பண்ண அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காரணும். இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் என்ன செய்திருக்கிறேன், இன்னைக்கு நான் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்திருக்குன்னா, என் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது சரியில்லையா மாற்றிக்கொள்ள, சரியில்லையா மாற்றிக்கொள்ள. வேறுத்துள்ள மனிதர்களை ஒப்பிட்டு பார்க்கணும். இவர்கள் எப்படி பூமியில வாழும்போது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார்கள், பக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஏன் என்னால் இருக்க முடியல, ஏன் என்னால் வாழ முடியல, ஏன் எனக்கு அந்த பரிசுத்தம் இல்லை என்பதை நீங்கள் பார்த்து வேதத்தோடு ஒப்பிட்டு உடனே உங்கள் வாழ்க்கையில் குறைவுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது